ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைசி சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பொன்னி சீரியலோட இந்த வார ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வார ப்ரோமோவில் என்ன காமிச்சிருக்காங்கன்னா, பொன்னி ட்ரெஸ் காய் போட்டுருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உஷா வந்து கும்ஃபு கற்றுக்கிற மாதிரி அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கும்ஃபு இது மாதிரி எல்லாம் தலையில் ஒரு இது மாதிரிலாம் வச்சுக்கிட்டு செம்ம ஃபன்னாக இருக்கிறத பார்த்துட்டு பொன்னி சிரிச்சிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா ஏன்னா சிரிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் வந்து உஷா பொன்னிக்கிட்ட கேட்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் வந்து நான் ட்ரெஸ் காய் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஓகே நீ கிளம்பு, நீ வீட்டுக்குள்ளே போ, நான் ட்ரெஸ் காய் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே இவங்களும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அங்கேருந்து ஒரு பொண்ணு என்ன கேட்குறாங்க, ஏன் பொன்னி வந்துட்ட ட்ரெஸ் காய் போட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பொன்னி என்ன சொல்கிறாங்கன்னா, உஷா வந்து ட்ரெஸ் காய போடுறேன்னு சொல்லிட்டாங்க, நான் அதனால் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ஜெயந்தி அவங்க அத்தை என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ட்ரெஸ் காய போடுற மாதிரி வந்து பகுமானமாக போயிட்டு இப்போது உஷா கிட்ட கொடுத்துட்டு இது என்ன இது இப்படியெல்லாம் நடந்தால் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவங்க சரி நான் போய் காயப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களே போய் காய போடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா உஷாக்கு அந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்போ அந்த கட்டில் தலையில் அடிச்சுட்டு கொஞ்சம் மயக்க வர மாதிரி காமிச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு பொன்னி செம்ம சாக்காயிட்டு ஓடுறாங்க, சத்தம் போட்டுகிட்டு ஓடுறாங்க. வீட்டில் இருங்க எல்லாருமே வாங்க அத்தை மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சத்தம் போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. வீட்டில் இருந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிளம்பி வெளியே போய் அவங்கள பார்க்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. அங்கே போயிட்டு பார்த்தோன்னே இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, உஷாக்கு அடிப்படை தெரிஞ்சுட்டு உஷா வந்து செக் பண்ணுறதுக்காக ஒரு வைத்தியம்மாவை கூப்பிட்டு வர மாதிரி காமிச்சிருக்காங்க. அவங்க பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொண்ணை முழுகாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வீட்டில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உஷாவோட ஹஸ்பண்டு வெறித்தனமாக ஹாப்பி ஆகிட்டார். அவங்க கையெல்லாம் பிடிச்சிட்டு ரொம்ப அழுதுகிட்டு சினிமாவில் ஃபீல் பண்ணி பேசின மாதிரி காமிச்சிருக்காங்க. நாம் ரெண்டு பேரும் இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா ஆகிட்டோம் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் செம்ம ட்விஸ்ட்டாக உஷா ரொம்ப நல்லபடியாக போயிட்டு இருக்கணும். நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. இது போல வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த சீரியல் பிடிச்சிருந்தா மறக்காமல்